அனைவருக்கும் வணக்கம். நான் முதலமைச்சர் ஆனா, மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னு சில திட்டங்கள் வச்சிருக்கிறேன். அத உங்ககிட்ட சொல்றேன். சிரிக்காதீங்க. ஏன்னா, நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த பொருளாதாரத்தில கீழ்த்தங்கிய மக்களுக்கெல்லாம் சில திட்டங்கள் வரும், வரும், வரும்னு எதிர்பார்த்து, அது எந்த காலத்திலயும் வரவில்ல. அதனால நான் சில திட்டங்கள சொல்றேன். இது என்னுடைய கனவு இல்லைங்க. கண்டிப்பா ஒரு நாள் நடந்தே ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுதான் உங்களுடைய ஆசையுமாக இருக்கும். வாங்க என்னான்னு பார்க்கலாம். இதுதான் அரசுங்க. இந்த மேல 2 லைன்ல இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்கலாம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள். இவங்களுக்கு அதெல்லாம் அப்புறமா நம்ப சொல்லிக்கலாம். அடுத்த 2 லைன்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அரசு உயர் அதிகாரிகளும், அரசு ஊழியர்களும். இவர்களுக்கு வேறு திட்டங்கள் இருக்கிறது. இவங்க விவசாயி. இவங்களுக்கெல்லாம் பலாயிரக்கணக்கான திட்டங்கள் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நமக்குன்னு ஒரு வேலையும் இருக்காது, தொழிலும் இருக்காது. இருக்கிற வேலைய செஞ்சு நேர்மையா வாழ்க்கைய நடத்துற மக்கள் தாங்க. இவங்க தாங்க எந்த ஊழலும் செய்யறதில்ல, லஞ்சமும் வாங்குறதில்ல. அவங்கள பத்தி பார்க்கலாம். இந்த கீழ ஒரு சில மக்கள் இருக்கிறாங்கன்னா, இவங்க சில கெட்ட பழக்கங்கள். அத தான் எல்லாரும் சொல்றாங்க. குடிக்கிறாங்க, குடிக்கிறாங்கன்னு. இவங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்துவது தான் என்னுடைய முதல் குறிக்கோள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு நல்ல ஒரு வேலை, ஒரு தொழில் அமைச்சு குடுத்துட்டு, தினமும் இவங்களோட நான் 1/2 மணி நேரம் காணொளி மூலியமா பேசப் போறேன். ஏன்னு கேட்கிறீங்களா? இவங்கள நாட்ல யாரும் மதிக்கிறதில்ல. நாம மதிச்சு பேசக்குள்ள இவங்களுக்கும் தன்னம்பிக்கை நல்லா வரும். இன்னைக்கு அரசியல் கட்சி எல்லா கூட்டத்துக்கும் போறவங்க இவங்க தான். தலைவனுக்காக உயிர குடுக்குறவங்களும் இவங்க தான். தேர்தல்னு வந்தா 100% ஓட்டு வாக்கு இவிங்க தாங்க போடுறாங்க. மத்தவங்க யாரும் பாதி தான் போடுறாங்க. அதனால இவங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்தணுங்கிறது தான் என்னோட கருத்து. உங்கள் கருத்துக்களையும் கூறுங்கள்.